இருப்பதற்காகவும் உடலுக்கு மருந்தாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தைக்காக நன்றி. உயிருள்ள தேவனே, வார்த்தையான தேவனே, உமக்காக நன்றி. இந்த வேளையிலே என்னை மறைந்த ஆண்டவரே, நீரே வெளிப்படுவீர் ஆண்டவரே. என் உதடுகளிலிருந்து உமது வார்த்தைகள் வரட்டும் அப்பா. அப்பா, என் சிந்தனை அல்ல, உமது சிந்தனை ஆண்டவரே, உமது சொல், உமது வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி உமது வார்த்தையை போதித்து ஆண்டவரே, இதோ நீர் செய்யும் அற்புதங்களும் அடையாளங்களும் இதை பின்தொடர்ந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அதை உறுதிப்படுத்துவதற்காக, உமது உண்மையை உறுதிப்படுத்துவதற்காக, அவை வந்து ஆவியான அதை உறுதிப்படுத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. நம்ம இன்னைக்கு 2 பேர் 1-2 அந்த வசனத்தை படிக்கலாம். 2 பேர் 1-1 அதிகாரம் 1ஆவது அதிகாரம் 2வது வசனம். 2 பேர். ஆமாம். கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதின் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகும். அருள் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். அருள் 2 பேர் 1-2 1ஆவது அதிகாரத்தில் 2வது வசனம். அருள் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வரோம். அருள்னா ஆண்டவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தின் மூலமாக நம்ம வந்து ஆண்டவருடைய கொடுக்கிற கிருபையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய விசுவாசம் அவர் செய்து முடிச்சிட்டார். இதுதான் நம்ம தெரிஞ்சுட்டோம். அவரோட பங்கு அவர் செய்து முடிச்சிட்டார். கிருபை, கிரேஸ், he has finished. அவர் தன்னோட வேலையை செய்து முடிச்சார். அவரோட பங்கு அவர் செய்து முடிச்சிட்டார். அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நம்ம விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் கடவுளையும் அப்படின்னா பிதாவானவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக யார? கடவுள் பிதாவையும் சுதன் வார்த்தையானவரையும் நாம் அறிவதன் வாயிலாக நமக்கு என்ன வருமா? அருளும் நலமும் பெருகும். பெருகும்னா என்ன? இங்கிலீஷ் சொல்றது இட்ஸ் மல்டிப்ளைனா பெருகுகிறது என்ன? அதாவது கொஞ்சமால அது வந்து அதிகமாக பெருகுது. ஆனால் எப்படி பெருகும்? ஒன்லி when I come to know அந்த நாலேஜ் ஆஃப் காட். எப்போ எனக்கு வந்து கடவுளை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிந்து கொள்கிறேனோ, only when I come to know God the Father and the Son Jesus, அப்போ எப்போ அறிந்து கொள்கிறோம், அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அதை புரிந்து கொள்றதுக்கான ஆற்றலை கொடுத்து பிதா சுதன் பரிசுத்தாவி 3 பேர் ஒன்றாக செயல்படுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதா தனியாக செயல்பட மாட்டாரு, சுதன் தனியாக செயல்படுவாங்க. இவங்க 3 ஒன்றாக தான் செயல்படுவாங்க. பிதா சுதன் பரிசுத்தாவி 3 சேர்ந்து தான் செயல்படுவாங்க. அப்போ பிதாவானவரையும் சுதனானவரையும் தெரிந்து கொள்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? பரிசுத்தாவி நான் ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம எப்போ என்ன பண்ணோம்? அவரை பற்றி அந்த நாலேஜ், அவர் யார், அவர் நமக்கு என்ன செய்திருக்காரு, அவரோட நம்ம வைத்துக்கொள்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அவரோட நம்ம வைத்துக்கொள்கிற அந்த உறவு, அதை வைத்து தான் நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடியும்? என்ன ஆகும் நமக்கு? அவர் கொடுத்திருக்க கிருபையும் நலமும். அவர் நமக்காக எல்லா நலங்களையும் கொடுத்துருக்கார். அவருடைய சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சித்தம் நம்ம வந்து எல்லாருமே நலமாக இருக்கிறது அவருடைய சித்தம். யாரும் கவலையிலையோ, யாரும் அழுகையிலையோ, யாரும் வந்து கஷ்டத்துலையோ, யாரும் வந்து பிரச்சனையில இருக்கணுங்கிறது அவருடைய சித்தம் கிடையாது. அவருடைய சித்தம் நம்ம எல்லாரும் நலமாக இருக்கணும். அப்போ அவரை அறிந்து கொண்டால் தான், அவருடைய நேச்சரை நம்ம புரிந்து கொண்டால் தான், அவரை பற்றி தெரிந்து கொண்டால் தான், only when we know him by that knowledge என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் எனக்காக எல்லாருக்கும் நல்லதாகவே கொடுத்துருக்காரு. ஏற்கனவே சொல்லி கடவுள் வந்து நல்லவர். அவர்கிட்ட வந்து நல்லது மட்டும்தான் வரும். அவருக்கு வந்து தீமை வரவே வராது. தீமை யார்கிட்ட வரும்? தீயவன் தான் வரும். அந்த தீயவனும் வந்து எப்படி நம்மகிட்ட செயல்படுவோம்? நம்ம கதவை திறந்துக்கிட்ட தான் செயல்படும். அது நமக்கே தெரியாமல் கதவை திறந்துடும். எப்படி கதவை திறந்து விடுவோம்?
அவன் அவன் நம்ம எண்ணங்களை தான் தொடுவான். அவன் நம்மளுடைய உடலை தொட முடியாது, நம்ம உயிரை தொட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உயிரை எடுக்க முடியாது, உடலை தொட முடியாது. ஆனால் அந்த உயிரையும் உடலையும் கெடுக்கிறதுக்கு அவனால என்ன செய்ய முடியும்? will come via the thoughts. As you're listening, you'll be completely released. You will not go back into the small things. Praise God, because the word is life active. அதாவது நம்மளுடைய உயிரையும் உடலையும் அவனால சாகடிக்கணும், அதை அழிக்கணும் அப்படின்னாக்கா எதன் மூலமாக வருவான்? இதுதான் சொல்லி வயா தாட்ஸ், எண்ணங்கள் மூலமாக தான் வருவான். அப்போ அந்த எண்ணங்களை நம்ம பர்மிட் பண்ணும்போது, அந்த எண்ணங்களை நம்ம அலோவ் பண்ணும்போது, இந்த எண்ணங்கள் எதை பற்றி வரும்? நமக்கு ஏற்படுற மனக்காயங்கள், நமக்கு ஏற்படுற கசப்புணர்வுகள், நமக்கு ஏற்படுற பொறாமை, நமக்கு வர்ற ஈகோ, இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணும்? இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த எண்ணங்களை அவன் என்ன பண்ணுவான்? அதிகமாக அதை பேசும்போது அந்த வார்த்தையை, அந்த தீயோனின் வார்த்தையை நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுறோம்? அதை அலோவ் பண்ணிடும். கடவுளுடைய வார்த்தையை கேட்காம தீயவன் பேச பொய்களை அதை கேட்கும்போது என்ன பண்ணிடணும்னா நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கணும். இப்போ இதே ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, யாரும் இங்கே பக்கத்தில் எங்கேயோ நம்ம போய் உட்காந்துருக்கோம், பக்கத்தில் இருக்கவங்க நம்மகிட்ட தொண்ணூத்தொன்னு ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதுக்கு செவி சாய்க்கிறீங்க? அவங்க பேசுகிறவங்களோட தொண்ணூத்தொன்னு தான் கேட்குறீங்க. அவங்க எதை பற்றி பேசுவாங்களோ அதையே நீங்கள் கேட்டுருக்கீங்க. அப்போ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவங்க பேசுறது நம்ம அதை அக்ரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பேசுறது நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், அதுக்கு பதில் சொல்லிட்டு கேட்டே இருக்கோம்னா அவங்க தொண்ணூத்தொன்னு நம்ம காது செவி கொடுத்து நம்ம நேரத்தை வீணாக்கி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா இது போல தான் சாத்தான் தொண்ணூத்தொன்னு பேசிக்கிறேன். நீங்கள் அமைதியாக ஒரு நேரம் இங்கே இருக்கும் போதே பாருங்களேன், இங்கே உட்காந்து நீங்கள் இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்களுடைய எண்ணங்கள் பேசும். பல காரியங்களை சொல்லுவோம், உங்களுக்குள்ள உள்ள பல காரியங்கள், உங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ இல்லை யார் மேலே உள்ள ஒரு கோபமோ யார் மேலே உள்ள எரிச்சலோ ஏதாவது ஒன்றை பற்றி அவன் நமக்கு எண்ணம் கொடுப்பான். இல்லை ஏதோ ஒரு வேதனையோ வலியோ ஏதாவது ஒன்றை பற்றி அவன் பேசுவான். அவன் போயிடுச்சா, வலி போயிடுச்சா, கடல் வார்த்தை சொல்லுது you're healed by his wounds. போயிடுச்சா, you still have it. It's talking to you, no? பேசிட்டே இருக்குது, it's there, no? How did it go? அப்படின்னா என்ன நம்ம சொல்கிறோம்? What is he saying, no? He is lying to you, saying கடவுள் இயேசுக்கு சான்று சிலுவையில் செஞ்சது பொய்ன்னு சொல்கிறோம். இயேசுக்கு சான்று சிலுவை மரணத்தில் எனக்காக அந்த வேதனை வழியெல்லாம் எடுத்துட்டாரு, எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், என் நோய்களெல்லாம் சுமந்து கொண்டான்னு சொல்கிறத சாத்தான் நமக்கு எப்படி சொல்கிறான்? உனக்கு தான் வலி இருக்கே, உனக்கு தான் நோய் இருக்கே, உனக்கு தான் அந்த வேதனை இருக்கே, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வார்த்தை உண்மையாகும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை உள்ளே போடும். இந்த சந்தேகத்தை உள்ளே போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம் எனக்கு வலி இருக்குது, ஆமாம் எனக்கு வேதனை இருக்குல்ல, ஆமாம் போடும்போது யூ ஆர் லிஸ்னிங் டு த வாய்ஸ் ஆஃப் த கடவுள். அந்த ஈவில் ஒன்னோட வாய்ஸ் நம்ம கேட்கும். அது கேட்கும்போது என்ன ஆகுது? அதோடு நம்ம அக்ரி பண்ணிட்டு போயிடும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா, எப்படி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்? பை த நாலேஜ் ஆஃப் காட், only when you know, only when you have the knowledge of God, grace and peace, அதாவது அருளும் அமைதியும் உங்களுக்கு பெருகும். எப்படி பெருகும்? நான் ஆண்டவர் எனக்கு இந்த நோயை கொடுக்கல, இந்த கஷ்டத்தை எனக்கு அவர் கொடுக்கல, ஆனால் என்னோட நான் சாத்தான் பொருளை கேட்டு நான் அதுக்கு கதவு தந்தனால தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம்? அவரை பற்றி தெரிந்து கொள்ளும்போது தான் தெரிஞ்சுக்கணும். கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளும்போது தான் தெரிஞ்சுக்கணும். கடவுள் இருந்து வரல, அவர் எனக்கு இந்த நோய் தரவே இல்லை, எனக்கு இந்த கஷ்டத்தை அவர் தரவே இல்லை, ஆனால் நான் தான் இதை வரவழைக்கணும்ல. என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் அழிந்து போகிறதும் என் கையில் தான் இருக்கு. நான் ப்ராஃபஸி பண்ணுறது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றதும் நான் அழிந்து போகிறதுக்கான நம்மளே நம்ம பேசிக்கிறோம். எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்கே, எனக்கு நோய் இருக்கே, எனக்கு பண கஷ்டம் இருக்கே, எனக்கு எங்கே போனாலும் வெற்றி இல்லையே அப்படின்னு பேசி என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையை நம்மளே எடுத்துக்கணும். ஆனால் நான் கடவுள் வார்த்தை எனக்கு இருக்கு, நான் எங்கே போனேன், எனக்கு எத்தனை பிரச்சனைகளுக்கு மேலே நான் மீண்டு வந்துடுவேன், எத்தனை வேதனை இருந்தாலும் அதுலேருந்து நான் மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு நான் பேசும்போது நான் எனக்கே என்ன பேசுகிறேன்? விசுவாசத்தை பேசுறது விசுவாசத்துக்கு செயல்படுத்தும். அல்லேலூயா. ஸோ அருளும் நலமும் பெருகும். எப்படி கடவுளாகிய பிதாவே இயேசு கிறிஸ்து அதையும் வாயிலாக நமக்கு என்ன ஆகும்? அருளும் நலமும் பெருகும். ஸோ அவருடைய ப்ராமிசஸ் எல்லாம் எப்படி?
ஆல் ஹிஸ் ப்ராமிசஸ். அவர் கொடுத்துருக்க அத்தனை சத்தியங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கலாம். இல்லை எல்லாமே ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தான் இருக்கும். நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? கொடுக்கணும் தாங்க அப்படின்னு தான் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாமே வந்து நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குது? ஃப்யூச்சர் டென்ஸ் தான் இருக்கும். ஆனால் அவர் கொடுத்ததில்ல, ஐ ஹவ் டன் இட், நான் முடிச்சுட்டேன், அதுதான் கிரேஸ், அதான் கிருபை, நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜெபிக்கணும், எனக்கு தாங்க, என்னோடய பிரச்சனையை போக்குங்க, என்னோட இந்த கஷ்டத்தை போக்குங்க, எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து போகணும், எனக்கு தாங்க தாங்க தாங்க, என் பிள்ளைக்கு வேலைக்கு தாங்க, பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை தாங்க, எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணத்தை தாங்க, என் கடன்லாம் போகிறதுக்கு எனக்கு பணம் தாங்க, எப்படி தாங்க எல்லாம் தாங்க தாங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் முடித்து விட்டேன்னு சொல்கிறாரு. அந்த முடித்து விட்டேன்னு சொல்கிறத நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம பேசும்போது அந்த வாக்கு தத்தத்துலேருந்து அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வரும்போது அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர் செய்து வைத்திருக்கிற அந்த திருமையான காரியங்களை நம்ம பெற்றுக்கணும். அல்லேலூயா. 2வது வசனம் பார்க்கலாம். அதிலே பாருங்க, இதில் வந்து நம்ம 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பார்க்கலாம். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். வாசிங்க. அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? 4வது வசனத்துல என்ன தெரியுது? நம்ம எல்லாவற்றிலையும் வெற்றி பெறதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காராம்? மேலான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. எனக்கு பிரச்சனை என்று வரும்போது, எனக்கு வேதனைன்னு வரும்போது, அதாவது ஒரு வீட்டில் வந்து 4 ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், 2 பெட்ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், முன் வாசல் பின் வாசல் இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் சாவி இருக்கா இல்லையா? பூட்ட மாட்டீங்களா? பெட்ரூம்ல பூட்ட, ரூம்லாம் இல்லையா? ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சாவி இருக்கு. நீங்கள் பூட்டல, ஆனால் சாவி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சாவி இருக்கு. நான் எந்த சாவியை போட்டால் எந்த ரூம் திறக்கணும்? நான் வந்து இப்போ பெட்ரூம் சாவி எடுத்து கிச்சனில் கொடுத்து வந்தால் திறக்குமா? திறக்காது இல்லையா? அப்போ அந்தந்த ரூமுக்கு அந்தந்த சாவி இருக்கிறது போல நமக்கு அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க? மேலான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. தீய நாட்கள் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இறைத்தன்மைன்னா கடவுளை போலவே இருங்க, என்ன போலவே இருங்க. பரலோகத்தில் இருக்கிறதாவே நம்முடைய ராஜ்யம் வந்து நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்தில் செய்யணும். அவருடைய சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுறது. அந்த இறைத்தன்மையில நம்ம என்ன ஆகணும்? நம்ம அதில் வந்து பங்கு பெறணும். அவருடைய இறைத்தன்மையில பங்கு பெறதுக்காக அப்போ என்ன, அந்த இறைத்தன்மையில் பங்கு பெற நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வார்த்தை, ஆண்டவர் பேசின வார்த்தை மூலமாக தான் உலகத்தை உருவாக்குறாங்க. ஒளி தோன்றுக அப்படின்னு சொன்னார். வாயை தந்து ஒளி தோன்றுங்க, அந்த இடத்துல ஒளி தோன்றுது இல்லையா? அப்போ இறைத்தன்மையில நம்மள என்ன பண்ணோம்? அவரை போலவே வார்த்தைகளை பேசும்போது, விசுவாச வார்த்தைகளை பேசும்போது அந்த விசுவாச வார்த்தைகள் நமக்காக செயல்படும். எப்படி ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ போய் எனக்கு அந்த பையை எடுத்துவா அப்படின்னா அந்த வேலைக்காரன் போய் பையை எடுத்துருவாங்கன்னா அது போல விசுவாசம் நமக்காக செயல்படும். விசுவாசம் ஆவி போய் அதை செயல்படும். விசுவாசம்ன்றது ஒரு ஆவி, நம்ம செயல்படும். எப்படி பயம் நமக்கு ஒரு ஆவி, பயத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 1 திமோத்தேயு 2:7 2 திமோத்தேயு 1:7 பார்க்குறோம். பயத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு படிச்சோம். அது பயத்தின் ஆவி போல நமக்கு விசுவாசம் ஆவி. இந்த விசுவாசம் நீ போய் அதை செய்ய அப்படின்னு எப்படி ஒரு வேலைக்காரனோ யாரையும் நம்ம ஒரு ஆளை அனுப்பி நம்ம வேலை செய்ய சொல்லணுமோ அதை எப்படி நமக்கு செயல்படணும்? அது போல விசுவாசம் நமக்கு செயல்படும். அந்த விசுவாசம் எதில் இருக்கு? ஆண்டவர் கொடுத்துருக்க வாக்கு தத்தங்கள் இருக்கு. அந்த வாக்கு தத்தம் தான் சொல்ற இறைத்தன்மை பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குகளை அளித்துள்ளார். எதுக்காக கொடுத்துருக்கிறாங்க நமக்கு இந்த வாக்கு தத்தங்களை? Why has he given all this promises? Promises கொடுத்துருக்கிறது. அந்த ப்ராமிசஸை நான் பேசும்பொழுது அது எனக்கு செயல்படணும். எப்படி கடவுள் வாயத்திலிருந்து ஒளி தோன்றுகிறது ஒளி தோன்றுச்சோ அது போல நான் என் வாக்குறுதியில் ஆண்டப்பட்ட வாக்குறுதியில் நான் எடுத்து பேசும்போது அந்த வாக்குறுதிகள் எனக்கு செயல்படும். அப்போ நம்ம இறைத்தன்மையில் நம்ம பங்கு பெறும். கடவுளை போலவே கடவுள் பேசுனது மாதிரியே சாத்தான் கண்களுக்கு முன்பாக நம்ம கடவுள் வார்த்தையை பேசும்போது கடவுள் மாதிரியே தெரியும். சாத்தானை பார்த்து நம்ம பயப்பட வேணாம், சாத்தான் தான் நம்மளை பார்த்து பயப்படும்.
ஏன்னா நம்ம கடவுளுடைய வார்த்தை, விசுவாச வார்த்தை பேசணும், அதுக்கு கடவுளே நின்று பேசணும். அப்போ இறை தன்மையில் நான் பங்கு பெறணும் அப்படின்னா கடவுள் கொடுத்தது மேலான வாக்கு தத்தங்களை நான் பேசும்போதுனா நான் இறைவனை போலவே அவர் தன்மையில் பிகம் பார்ட்டேக்கர் அதில் வந்து பங்கு பெறுகிறது. அல்லேலூயா. தம்முடைய 3வது வசனத்துக்காக தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும், மாட்சினா என்ன? க்ளோரின்னு சொல்லுவோம் இல்லையா? பிகாஸ் ஆஃப் க்ளோரி. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். He has called each one of us. அவருடைய க்ளோரினால, மாட்சியாலும் ஆற்றலாலும் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். இறை வல்லமை, இதை இங்கிலீஷ் என்ன சொல்றோம்? டிவைன் பவர். இறை வல்லமை. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் பயங்கரமாக வாசம் உங்களுக்கு புரிய, நீங்களே வாசிப்பாங்க. வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தம்முடைய அவருடைய மாட்சியால் நம்ம கூப்பிட்டுருக்கலாம், அவரோட ஆற்றலால் நம்ம கூப்பிட்டு நம்மளை என்ன பண்ணுறோம்? அவருக்கு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து தம் இறை வல்லமையால் அந்த டிவைன் பவர் நமக்கு அறிவில்லை. டிவைன் பவர் டிவைன் இறை வல்லமை, வல்லமையை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வல்லமையை தான் நம்ம வந்து எபேசியர் 3:20 பார்ப்போம். வாசிக்க முடியுமா? 3:20 அந்த இறை வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வல்லமை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கிருபையில நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நம்முள் எடுத்துக்கோங்க. எபேசியர் 3:20 Ephesians 3:20 Ephesians 3:7 3:20 வாசிங்க. நம்முள் வல்லமையோடு நம்முள் வல்லமையோடு, அந்த வாக்கியம் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் மேல நம்ம எல்லாம் எப்போ என்ன பண்ணுவோம்? அந்த வசனத்துல நான் வேண்டுவதற்கு கேட்பதற்கு மேலாக ஆண்டர் கொடுத்துட்டான்னு அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி அதை மட்டும் வச்சுக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க ரொம்ப முக்கியம். என்ன சொல்லப்படுது? நம்முள் தானே, நம்முள் வல்லமையுடன் செயல்படுவார். அப்போ நமக்குள்ள வல்லமையுடன் செயல்படுகிறார் அப்படின்னாக்கா எப்படி நமக்குள்ள வல்லமையோடு செயல்படுறாரு? இப்போ சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. அவருடைய டிவைன் பவர் அதை நமக்கு கொடுத்துருக்காரு. டிவைன் பவர். அப்போ நமக்குள் வல்லமையோடு செயல்படுறாருன்னா நான் எந்த அளவுக்கு அவர் எனக்கு வல்லமையோடு செயல்பட நான் பெர்மிட் பண்ணுறேன். புரியுதா? Can you follow? He is given his divine power. How much I allow him? How much do I permit him to work inside of me? எப்படி அவர் எனக்குள்ளாக அவர் வல்லமையோடு செயல்படணும், அது நான் தான் அலோவ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த வசனம் படிக்கிறது மட்டும் இல்லை, இதில் உள்ள அந்த உள்ள அர்த்தம், இந்த மறைபொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் நமக்குள்ளாக வல்லமையோடு செயல்படணும். அவர் நமக்குள்ளாக வல்லமையோடு செயல்படுறது அவர் சித்தமாக இருக்கிறார். அதை தான் நம்ம அவர் கிருபைன்னு சொல்கிறோம். அதை நம்ம கொடுத்துருக்காரு. அவர் சித்தமாக இருக்கிறார். ஹி இஸ் வில்லிங். அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் ஐ மஸ்ட் அலோவ் ஹிம். எனக்குள் வல்லமையோடு செயல்பட நான் என்ன பண்ணணும்? ஒரு பாட்டில் நிறையா சம் சப்ஸ்டன்சஸ் ஐ மஸ்ட் எம்டி. அப்போ தான் ஆண்டவர் எனக்குள்ளே வந்து இறங்க முடியும். எனக்குள் வல்லமையோடு ஐ மஸ்ட் அலோவ் ஹிம். ஐ மஸ்ட் லிசன் டு ஹிஸ் வேர்ட். ஐ மஸ்ட் பிலீவ் ஹிஸ் வேர்ட். ஐ மஸ்ட் லிசன் ஹிஸ் ப்ராமிஸ். ஐ மஸ்ட் பிலீவ் இன் ப்ராமிஸ். அவர் கொடுத்திருக்க அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவசிக்கணும். அவர் வார்த்தையை நான் விசுவசிக்கணும். அந்த வார்த்தையை நான் விசுவசிக்கும் போது, அவர் கொடுத்திருக்க வாக்கு தத்தங்களை நான் பயன்படுத்தும் போது எனக்கு என்ன ஆகுது? அவர் எனக்குள்ளாக வல்லமையோடு செயல்படுவார். அப்போ அவர் எனக்குள்ளாக வல்லமையோடு செயல்படணும். இப்போ நம்ம என்ன ஆகிறோம்? we are born again. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவானவர் தான், அவர் தான் என்னுடைய கடவுள், அவர் தான் என்னுடைய மீட்பர். அவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது என்ன? அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்படுகிறார். அவரை நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம், நம்ம பெர்மிட் பண்ணியிருக்கோம். அப்போ அவருக்குள்ளாக நமக்குள்ளாக வந்து அந்த செயல்படுறார் நேரத்தில் என்ன ஆகுது? அப்போ தான் அவரை நம்ம பெர்மிட் பண்ணோம், ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். அப்போது நம்ம கேட்குறதுக்கும் நினைப்பதற்கும் மேலாக எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இல்லையா? இப்போ இவர் நமக்குள்ளாக இருக்கிறதா இது என்ன ஆகுனா, அவர் எனக்குள்ளாக என்ன போட்டுருக்காரு? அவரையே உள்ளே போட்டுனா அவர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறார்.
நான் அவருக்குள்ள பெற்றுக்கொண்டதுனால he reflects from me, he reflects. அவரோட கிருபை எனக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ளாக நான் இருக்கிறேன் அப்படின்றத நான் உணர்ந்து பெர்மிட் அதை நான் அதை உணர்ந்து நான் நடக்கும்போது உள்ளிருந்து அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? he is given me that power, that empowerment. எம்பவர்மெண்ட்னா என்னது? எம்பவர்மெண்ட்னா என்ன சொன்னா அந்த வல்லமை, அந்த அதிக வல்லமை, தேவனுக்குரிய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாட் இஸ் தட் எம்பவர்மெண்ட்னா நோயை பார்த்து நான் விரட்டலாம், சபிக்கலாம், பேயை பார்த்து விரட்டலாம். அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்துருக்காரு, அவருடைய மேலான நாமத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. எதில்? மார்க் 16 நம்ம பார்க்குறோம். அதை மறுபடியும் பார்க்கலாம். மார்க் 16 நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காரு? எனது நாமத்தினால, நீங்கள் இப்போ எடுத்து வாசிக்கலாம், எனது நாமத்தினால நீங்கள் சாத்தானை ஓட்டுவீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, பாம்பை கையில் எடுப்பீங்க, பயப்பட மாட்டீங்க, விஷத்தை குடிச்சா அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நீங்கள் நோயாளிகள் மேல் கை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். உலகமும் போய் நீங்கள் வந்து அதை பறைசாற்றணும்னு சொல்லிட்டு அவர் என்னங்க ஏறி போனதுக்கப்புறம் பார்க்குறோம். 20வது வசனத்தில் பார்க்குறோம். அவர் சொன்ன அவருடைய வார்த்தைகள் பேசப்பட்ட இடத்துல அவர் வந்து எல்லாவற்றையும் ஆவியானவர் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அதை வந்து உறுதிப்படுத்தினார் அப்படின்னு. அப்போ அந்த வல்லமை, அந்த எம்பவர்மெண்ட், அந்த வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபையில என் கிருபை எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. எனக்கு தகுதியே இல்லாமல் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய அன்பும் அவருடைய தயவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லை, அதையும் மீறி பெரிதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த எம்பவர்மெண்ட், அந்த பவர் கொடுத்துருக்காங்க, அந்த வல்லமையை கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட வல்லமை? என்னால் நோயை விரட்ட முடியும், என்னால் பேயை விரட்ட முடியும், என்னால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத சாதிக்க முடியும். கடவுளுடைய வல்லமையா அவருடைய வார்த்தையை நான் நம்பும் போது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் எனக்கு அந்த வல்லமையை கொடுத்து அந்த வல்லமையா என்னால் செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொண்டு நான் விசுவாசத்தை தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் பேசிஸ் வந்து விசுவாசம் தான். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் நம்மளால அவர் ப்ளீஸ் பண்ணவே முடியாது. அவரை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது. விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் தான் அவரை வந்து நம்ம ப்ளீஸ் பண்ணலாம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எப்படி இந்த உலகத்தில் இந்திய நாட்டிலே வந்து ரூபா பணம் இருந்தால் தான் நீங்கள் கடையில் போய் எதனாலும் வாங்க முடியும். ரூபா இல்லாமல் நீங்கள் யூரோவோ நம்ம எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏதாவது கடையில் போய் வாங்க முடியுமா? இல்லை டாலர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாங்க முடியாது. அது எந்தெந்த ஊருக்கு முடியுமோ அந்தந்த ஊருக்கு தான். அதுபோல் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பணம்ன்றது விசுவாசம் தான். அந்த விசுவாசன்ற பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா என்னால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கிட்ட இருந்து எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா நான் விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கணும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதுதான் அவங்க தெரிஞ்சு அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டார். அவர் முடித்ததை நான் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா அவர் செய்ததை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ அந்த திருவையில் என்னென்ன கொடுத்துருக்காரு? எனக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்துருக்காரு? எனக்கு வந்து அவரோட அன்பை கொடுத்துருக்காரு, அவருடைய தயவை கொடுத்துருக்காரு, எல்லாவற்றையும் என்னுடைய எல்லா நலன்களையும் கொடுத்துருக்காரு, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துருக்காரு. எல்லாவற்றையும் அதான் அவரை எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறான்னு சொன்னால அது எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தாரு. இது மட்டும் கொடுக்காம எனக்கு எம்பவர்மெண்ட், எனக்கு அதை விட ஒரு வல்லமையை கொடுத்துருக்காரு. அந்த வல்லமை அவருடைய வார்த்தையிலிருந்து அந்த வல்லமையை விசுவசித்து நான் பேசும்போது, அந்த வார்த்தையை நான் நம்பும்போது அந்த வார்த்தை எனக்கு விடுதலை கொடுத்தது. அந்த வார்த்தை எனக்கு என்ன பண்ணுது? எனக்கு வெற்றி காண முடியாததுல வெற்றி காண வைக்கும். ஹல்லேலூயா. கிருபைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே கிருபை வந்து நான் சொன்ன பாவத்தெல்லாம் வந்து அது மன்னிச்சுட்டாரு. அந்த கிருபை மூலமாக பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சுட்டாரு இல்லையா? அப்போ கிருபையில் வந்து எப்படி இந்த அதாவது பாவம் பெருகிய இடத்தில் அருளனை கடந்து வரும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் பாவம் பெருகிய இடத்தில் அருளனை வேர் சின் அபவுன்ஸ் கிரேஸ் அபவுன்ஸ் வேர் சின் கிரேஸ் அபவுன்ஸ் பாருங்க. பாவம் பெருகிய இடத்தில் அருளனை கடந்து ஏன் பாவம் பெருகிய இடத்தில் ரோமேயர் நான் சொல்லுவேன் அருளனை 5 நினைக்கிறேன். ரோமன் சொல்லுங்க.
பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. 5:20. குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. ரோமர் 5:20. ரோமர் 5:20 அப்படின்னா 5. குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, நான் கிருபையை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து என்னால் பாவம் செய்ய முடியாது. எந்த பாவம் செய்வோம்? நம்ம எப்போ சட்டத்தின்படி நடக்கணும் அப்படின்னு. எதுக்காக சட்டங்கள் கொடுக்கப்பட்டது? நமக்கு சட்டம் கொடுத்ததே நம்மளை ஹோலி ஆக்குறதுல, நம்மளை பரிசுத்தராய் ஆக்குறதுக்காக இல்லை. சட்டம் கொடுக்கப்பட்ட நம்ம பாவிகள்னு காட்டுறதா. இந்த உங்களோட முயற்சியால் நீங்கள் இந்த பாவத்துக்கு வெளியே வர முடியாது. சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினது யாரு? இயேசு கிறிஸ்து அவரோட தான் இல்லையா? சட்டங்கள்லாம் நிறைவேற்ற அவரோட தான் நிறைவேற்றலாம். வேற யாராலும் நிறைவேற்ற முடியாது. நம்ம கூட பார்ப்போம், ஒரு பணக்காரன் வந்து இயேசு கிறிஸ்து சொல்ல, நான் இட்டர்னல் லைஃப் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக நான் வந்து என்ன பண்ணணும், நான் எல்லாம் சிறு வயது முதல் பண்ண நான் எல்லா சட்டங்களையும் நான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஆனால் ஏசாண்டருக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் ஏழைகள் கொடுத்துட்டேனியா, அப்போனா உனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு அந்த வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா? நித்தியமாக ஆண்டோட வாழ்ந்தா மறுவாழ்வு மீட்பு வாழ்வு கிடைக்கும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? ஏன் போயிட்டான்? ஒன்று கவனிச்சிங்கன்னா இயேசு சான்றது உலகத்துல நடமாடி கொண்டு இருக்கும்போது நம்ம பார்த்தல வந்து யார் அவர் தேடி வந்தாலும் எல்லாமே எப்படி போனாங்கக்கா சந்தோஷமா போனாங்க. நோயில் இருந்தாங்க, அது 12 வருஷம் பெரும்பாடுள்ள பெண்ணாகட்டும், இல்லை அந்த வலிப்பு வந்த பையனாகட்டும், அவங்க அப்பா வருவான் இல்லையா, அப்படி ஒவ்வொரு கை சூம்பிய பெண்ணு 18 வருஷமா கூடில் இருந்த அப்படி ஒவ்வொரு ஏன் லாசரு இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து ஏசாண்டோரை எதிர்கொண்ட எல்லாருமே வந்து சந்தோஷமா போவாங்க. ஆனால் ஏசாண்டர் சந்திச்சு சந்தோஷம் இல்லாமல் போன ஒரே மனுஷன் இந்த பணக்காரர் தான். ஏன்? நிறைய பணம். முதல் கற்பனை என்னது? முதல் கற்பனை என்னை தவிர வேற யாரையுமே. அப்போ அவனுக்கு எது தேவனாக இருந்தது? அவனுடைய பணம் தான் அவனுக்கு தேவனாக இருந்தது. அவனுக்கு கடவுளுக்காக அந்த பணத்தை எடுத்து கொடுக்க முடியல, அவனுக்கு பணம் தான் தேவை. அப்போ அவன் முதல் கட்டளையே அவன் ஃபாலோ பண்ணலை. முதல் கட்டளையே ஃபாலோ பண்ணாதவன் எப்படி எல்லா கட்டளையும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல அவனுக்கு வந்து அவன் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டே வந்து அந்த சட்டத்தை பற்றி காமிப்பாங்க, சட்டத்தை நிறைவேற்றினாங்க. ஆண்டவர் வந்து சட்டம் மூலமாகவே அவனுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவார், நீ எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வா. அப்போனா சட்டத்தின் மூலமாக தீர்வு கொடுப்பார். ஆனால் அதே வந்து ஜக்கேஸ் பார்ப்போம். ஜக்கேஸ் ஆண்டவர் வந்துட்டு ஏசாண்டர் வந்துட்டுப்பார். வந்து ஜக்கேஸ் கூட மக்கள் ஏறி ஐயோ பார்க்க மாட்டோம். மேலே அவன் டேக்ஸ் கலெக்டர் வட்டிக்கு வாங்குறான், பயங்கர வட்டிக்கு வாங்குறான். அவ்வளோ பணத்தை மட்டும் தான் பிடிக்கிருக்கான். ஒரு கெட்டவன் இல்லையா? அவன் என்ன பண்ணுறான்? அச்சு மேலே ஏறி அவரை பார்க்கணுன்னு அவளோட பார்க்கணும். ஆண்டர் என்ன பண்ணுறாரு? அவனோட உள்ளத்தின் அவளை பார்க்குற ஜக்கே இறங்கி வாடா, அவன் வீட்டுக்கு வர சாப்பிடுறாரு. அவன் வீட்டுக்கு சாப்பிட்டு போகிறாரு. அவன் வீட்டுக்கு சாப்பிட்டு இவன் என்ன சொன்னான்? ஆண்டர் வந்து நீ டேக்ஸ் கலெக்டர், உன் பணத்தை யாருக்கெல்லாம் பணம் கொடுங்க அவங்கெல்லாம் கூட நீ செய்கிற தப்பு சொன்னாரா? சொல்லலை. அவன் வீட்டில் சாப்பிட்டாரு. அவன் சாப்பிடும் போதே என்ன சொல்கிறான்? நான் யார் பணம் வாங்கினா அதெல்லாம் நான் அது போல நான் வந்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தேன். அது எப்படி வந்தது? இதுதான் திருவை. ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் போது, அவரை நமக்குள்ள அலோவ் பண்ணும்போது, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளும். அவன் சக்கேஸ் பார்த்து ஆண்டவரோட அன்பை எல்லாம் கூட்டமாக வந்தாங்க. எல்லாரும் ஏசாண்டர் இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு பார்க்க உள்ள மரத்து மேலே ஏறி இருந்ததுனால குள்ளமாக வேற இருப்பான் சக்கேஸ். அப்போ ஆண்டவர் வந்து சக்கேஸை பார்த்து சக்கே இறங்கி வா அப்படின்ற குள்ளமாக வந்து மேலே ஏறி இருப்பான். அப்போ ஆண்டவருடைய அன்பை அந்த சக்கையை பெற்றுக்கொள்ளும். அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளால வந்து பாவத்தில் இருக்க முடியாது. அதான் பாவம் பெருகிற இடத்துல அருளனை வரும் அப்படின்னாக்கா, அவருடைய அருள் அவருடைய கிருபை நமக்கு அதிகமாக வருமா? எப்படின்னா அது வந்து பாவம் செய்யுங்க, நீங்க பாவம் செஞ்சாதான் அவங்க கிருபைன்னு கிடையாது. இந்த கிருபை பெருசா வருமா அந்த பாவம் இல்லாம போயிடும்.
இந்த கிருபை அதிகமாக அவருடைய இரக்கம் கிருபை நமக்கு அதிகமாக வரும்போது நான் பாவம் இல்லாமல் போயிடும். எப்படி அவருடைய பேரன்பை நான் பெற்றுக்கொள்ளும். அவர் யாருன்னு நான் தெரிந்து கொள்ளும் போது அவர் என் மேலே அன்பாக இருக்க நான் புரிந்து கொள்வேன். அந்த பாவம் நம்மளை விட்டு அப்படியே விலகி போயிடும். அந்த பாவம் நாட்டம் நமக்கு வராது. அந்த பாவத்தோட இச்சை நமக்கு வராது. அந்த பாவ ஆசையை வர. ஏன்னா அவருடைய அன்பு பேரன்பு அப்படியே அதை அப்படியே அவருடைய கிருபை. அதே தான் நம்ம இதில் பார்ப்போம். ப்ராடிகல் சன் அதுலேயும் பார்ப்போம். ப்ராடிகல் சன்லேருந்து அதே தானே நம்ம பார்ப்போம். அந்த கெட்டகுமாரன் வந்து என்ன பண்ணுறான், அவன் திரும்பி வரும்போது அவனை வந்து அவர் குற்றப்படுத்தாமல் நம்ம இது நிறைய தடவை பார்க்குறோம். கெட்டகுமாரன் பற்றி நிறைய தடவை பார்க்குறோம். இன்றைக்கி அதை மென்ஷன் பண்ணும்போது இந்த கெட்டகுமாரன் வந்து அவனை வந்து அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவனோட குற்றங்களை அவர் புத்தி காமிக்கல. அவன் பணம்லாம் எனக்கு கொஞ்சம் கேட்கல, எல்லாம் பண்ணாமல் அவனை அது மாதிரி அதே போல ஏற்றுக்கிறான். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கெட்டகுமாரன் என்ன நினைக்கிறான், என்னுடைய தந்தை என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு, நான் அவனுக்கு துரோகம் பண்ணேன், தந்தைக்கு துரோகம் பண்ணேன். அன்பான அப்பா எல்லாத்தையும் கொடுத்தாரு. வீட்டில் வேலையாட்கள் முதற்கொண்டு எல்லா வசதியும் கொடுத்தாரு. எல்லா வசதிகளும் கொடுத்து எல்லாம் கொடுத்தாங்க. தந்தையின் கிட்ட இருந்தால் என்னோட உலக ஆசைகள் நான் வந்து நிறைவேற்றுவேன். என்னோட உலக ஆசைகள், என்னோட ஆசைகள் எல்லாம் வெளியே இருக்கு, வீட்டுக்கு வெளியே இருக்கு. வீட்டுக்குள்ள தான் பாதுகாப்பு. இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போனால் தான் எனக்கு உலக ஆசைகளை நான் வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அப்படின்னு போனவன் என்னன்னா பன்றிகளோட பன்றிகளான சென்ற ஒன்று இல்லாமல் அந்த நாக்கத்தோட திரும்பி இருப்போம். அந்த அப்பா வந்து நீ என்னை வந்து துரோகிச்சிட்டியே, என் பணத்தெல்லாம் கொண்டு போய் அழிச்சிட்டியே, நீ பாவியாயிட்டியே அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அவனை அப்படியே கட்டிப்பிடிச்சு அப்படியே அவனை ஏற்றுக்கொண்டார். அவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு என்ன ஆகுது உள்ளத்தில், நான் இவ்வளோ தப்புகள் செய்யணும், இவ்வளோ மோசமானவனாக இருந்தோம், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அப்பா என்னை ஏற்றுக்கொண்டாரே, அதனால நான் இவருக்கு இனிமேல் உண்மையுள்ளவனாக தான் இருப்பேன் ஒழிய நான் வந்து அப்போ வரும்போது என்ன சொன்னான், நான் ஒரு வேலைக்காரனா உங்கள் வீட்டில் வச்சுக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், மகனாக இருக்கிறார், வேலைக்காரனா வச்சுக்கல, மகனாக எடுத்துக்கிறார். அப்போது மகனாக அந்த இடத்துல வரும்போது மறுபடியும் என்ன பண்ணுவோம், அப்பாவுக்கு துரோகம் இழைக்காத நல்ல மகனாக இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு மகன் இருந்தான் இல்லையா, இந்த மகன் எப்படி இருந்தான், அப்பா கிட்ட சொன்னா அவனுக்கு வேலைக்காரனாக இருந்தான், இத்தனை வருஷம் அடிமையாக இருந்தேன், இன்னைக்கு வந்து உனக்கு நீ ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி அடிச்சு போட்டீங்க, நான் இத்தனை வருஷம் உங்களுக்கு அடிமையாக இருந்தேன் அப்படி சொன்னான். அப்போ அவன் என்ன ஆனா, அவன் மனதுக்குள்ள அவனுக்கு தான் செய்த தப்புன்னே தெரியாம திருந்தாதவனா இருக்கிறான். ஆனா இவன் திருந்தி மறுபடியும் அவன் வந்து உள்ள வந்துடுறான். இவன் உள்ள இருக்கிற வெளியே போனான், வெளியே இருக்க உள்ள வரான் இல்லையா. தவறுகள் செய்து திருந்தி வந்துட்டான், ஏற்றுக்கொண்டாரு. ஆனா தவறே செய்யல. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பார்க்கணும், நம்ம தப்பே செய்யல, நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால மன்னிப்பு கேட்க முடியாது, நம்மளால நம்ம செய்யற தப்புன்னு தெரிஞ்சுக்க முடியாது, நமக்கு என்ன சொல்றது வழியே கிடையாது. என்ன கிடையாது, கிருபை இல்லை, நான் கிருபையே கிடையாது. நமக்கு வந்து அந்த மன்னிப்பு கேட்க முடியாது, அழிவு தான். நான் செய்த குற்றம்ன்றது எனக்கு உணர்ந்தாதான் எனக்கு மன்னிப்பு கேட்க முடியும். நான் செய்யறது கரெக்ட் அப்படின்னு நான் தப்பையே செஞ்சு நான் கரெக்டாக நான் நினைச்சேன்னா அங்கே மன்னிப்பு திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ திருந்தவே முடியாது. அதுதான் பெருமை, ப்ரைடு. என்னால் திருந்தவே முடியாது. எனக்கு தெரியும் நான் செய்யற தப்புன்னு. இப்போ உதாரணமாக தெரிந்து கொண்டா, ஆனால் வீட்டில் இருந்தாங்க நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. அது மாதிரி பாரிசீஸ் அவங்க எப்படி அவங்க செய்த தப்புனே தெரியும். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சட்டங்களும் நிறைவேற்றப்படணும். இத்தனை முறை கை பண்ணணும், அத்தனை முறை கை பண்ணணும். இத்தனை மணிக்கு நான் கோயிலில் இருக்கேன், இத்தனை மணிக்கு கோயிலில் இருக்கேன். எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், கோயிலுக்கு தான் 6 மணிக்கு இருக்கேன், 6 மணிக்கு இருப்பேன். 6:05 வந்தப்பறம் பாரு, அவள் 6:05 தான் வந்தேன். ஃபாதர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க நான் பாரு 6 மணிக்கு ஃபாதர் வளர்க்குறாங்க. அப்போ நம்ம சரி நம்ம ரைட்டுன்னு நினச்சிக்கணும், அது தப்பு. அவங்க அந்த 6:05 ஓடி வரவங்க ஆண்டவர் நினச்சிட்டே ஓடி வராங்க. இப்போ சமைச்சு ஆண்டவரே நான் அப்படி சொல்லி அவன் ஆண்டரோட அவங்க சங்கமிச்சு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே வந்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா இவங்க வரையா அப்படி நம்ம எங்கே இருக்கோம், உள்ளேருந்து நம்ம வெளியே இருக்கோம், வெளியேருந்து ஓடி வரணும், உள்ளே வந்துடணும் இல்லையா. இதுதான் நம்ம தவறுகள் நமக்கு தெரியாமல் இருந்ததுனாக்கா நம்மளால திருத்திக் கொள்ளவே முடியாது, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ நான் சொல்ல முடியாது, இந்த மகன் என்ன பெற்றுக்கொண்டா, கிருபையை பெற்றுக்கொண்டான். அந்த தந்தை வந்து கடவுள் தான் அவர் வந்து பிரதிபலித்தாரு. அவன் வந்து அந்த கிருபையை பெற்றுக்கணும். கிருபையை பெற்றுக்கொண்டாங்கன்னா மறுபடியும் பாவம் செய்ய முடியுமா, பாவம் செய்ய முடியும். இதே தான் நம்ம அந்த பெண்ணை பார்த்தோம், விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தாங்க. அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை வந்து அதை நிறுத்தும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க பார்த்து, நான் கீழே கதையில் எழுதுறாரு, அதை வாசிக்கலாமா? அந்த போனதுலேயே எடுத்தோம், அது வாசிக்கலாம். அது வந்து யோவான் 8:11 11 8:1-11 அதை கடவுளாக வாசிங்க. யோவான் 8
அதிகாரம் 8 1-11. இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விழுந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் வராங்க. விபசாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரை, பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த, அதிலே சொல்லியிருக்காங்க, மோசே நமக்கு கொடுத்த சட்டத்தின்படி கல்லறிந்து கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேலும் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சொல்லிட்டார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக் கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் பெண்ணை கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கே இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாது. அப்போ எதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க? அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு தண்டனை வாங்கிட்டு கூட்டிட்டு வர, அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து இந்த எதுக்காக வந்திருக்காங்க? ஆண்டவர் குற்றப்படுறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசேயோட திட்டத்தின்படி அவர் கல்லறின்னு சொன்னாக்கா, அப்ப ஆண்டவர் இது வரைக்கும் ஏசாண்டருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தது மன்னிப்பையும் அன்பையும் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? ஆனா இப்போ அதை ஃபாலோ பண்ண போறாரா, இல்லாட்டி மோசன் ஃபாலோ பண்ண போறாரா? இல்லை கல்லால் அடிக்காதீங்க, அவங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மோசன் திட்டத்தின்படி அப்போ லா அவர் கீப் பார்ப்பாங்க, சட்டத்தை அவர் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் குற்றப்படுத்துறது தான் பண்ணாங்க. ஆனால் ஏசாண்டர் பண்ணுவார், ஞானத்தின் பிறப்பிடம் அவர் என்ன பண்ணாரு? தரையில் குளிந்து எழுதினா, அவர் என்ன எழுதினா இந்த வரைக்கும் யாருக்கும் தெரியாது, எழுதினாரு. ஆனால் அங்கிருந்தவங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. அந்த கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு ஏசாண்டருக்கு மட்டும்தான் தகுதி இருந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னார்? நீ உன்னையா நான் தீர்க்கல, இனி பாவம் செய்யாது, நான் உனக்கு தீர்த்து கொடுக்குறேன், இனி பாவம் செய்யாது. இப்போ அந்த பெண்மணியோட நிலை என்ன? இந்த பெண்மணி வந்து ஒரு தப்பு செய்தவர் தான். அவளை அந்த கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினாங்கன்னா, ஆனால் இப்போ அந்த பெண்மணியோட மனசு வந்து எப்படி இருக்கும்? இத்தனை காலம் தப்பு புரிந்தவர் தான். ஆனால் அவள் என்ன, அவள் பெற்றுக்கொண்ட அந்த இடத்துல வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டா அன்பு. ஃபர்ஸ்ட் பார்த்தது அன்பு. அவர் கல்லெடுத்து அடிக்கணும், அவர் அடிச்சிருக்கலாம், ஆனால் அடுத்து கல்லெடுத்து அவர் கொள்ளலை. அப்போ அந்த இடத்துல பார்த்தது இரக்கம், அன்பு, மன்னிப்பு எல்லாத்தையும் இவர் எதை ரீச் பண்ணாரோ அதை அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த பெண்ணுடைய மனசில் வந்து எப்படி இருக்கும்? நான் வந்து இனி பாவம். அப்போது எப்போ கிருபையை பெற்றுக்கொள்ளணுமோ அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த பாவம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு விளைவிப்போம். ஆனால் நான் சட்டத்தின் படி தான் நடப்பேன், நான் சட்டத்தெல்லாம் நான் வந்து முழுசாக நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால் முடிக்கவே முடியாது. ஏன்னா நான் எப்போ சட்டத்துக்குள்ளாக வந்து நான் சட்டத்தின்படி நடப்பேன்னு நினைக்கணும், அப்போது நம்மளுடைய ஃப்ளஷ் இருக்குல்ல, நம்மளுடைய ஊனியல்பு இருக்குல்ல, அந்த ஊனியல்பு அதிகமாக செயல்பட்டு நம்மளை வந்து பாவத்துக்குள்ளாகும். சட்டத்தின்படி தான் நான் நடப்பேன் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட கண்டிப்பாக குறைகள் இருக்கும். ஆனால் கிருபையினால் நான் நடப்பேன் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட ஆண்டவர் குறை காண மாட்டார். ஏன்னா அவருடைய கிருபையை அவருடைய கிருபையை சார்ந்ததாகும். அது எப்படிப்பட்ட கிருபை? என்னுடைய பாவத்தில் இப்போ நமக்கே ஒரு 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 என்ன சொல்ற ஒரு பலகீனம் இருக்குது. அந்த பலகீனத்துலேருந்து நம்மளால் வெளியே வர முடியல. ஒரு கோபமாக இருக்கலாம், ஒரு அகங்காரமாக இருக்கலாம், ஒரு மன்னிக்காத தன்மையாக இருக்கலாம், ஒரு பொறாமையாக இருக்கலாம், இல்லை யாரையை பற்றியாவது தோல் பேசுகிறதா இருக்கலாம். ஏதோ நமக்குள்ள ஒரு பலகீனம் இருக்குது. இந்த பலகீனத்தை நம்மளால் வெளியே வர முடியாது. ஆண்டவருடைய வாக்கியங்கள், அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து, நீ யாருக்கிட்டையும் பொய் சாட்சி சொல்லாத, நீ கொலை பண்ணாத, நீ திருடாத, அப்படி கொலை பண்ணாதே அப்படின்னு மோயிசனோட லா சொல்லுது. ஆனால் ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது? உன் சகோதரனை நீங்கள் எடுத்தாலே நீ கொலைகாரன் இருக்கு, நீ மற்ற பெண்ணுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ மற்ற பெண்ணை இச்சையோட பார்த்தாலே நீ செஞ்சுட்டேங்க, உன் எண்ணமே முடிஞ்சு போச்சு, நீ செஞ்சுட்ட அப்படின்றாரு இல்லையா? அப்போ அந்த டீச்சிங் பாருங்க, அந்த கவர்னன்ட் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எண்ணமே உனக்கு வந்து அதை கொடுத்துட்டு நீ சட்டத்தின்படி நம்மளால செய்ய முடியாது.
நான் சட்டத்தின்படி நான் அந்த பெண்ணை தப்பா இச்சையோட பார்க்காம இருந்திருக்கலாம், தப்பு செய்யாம இருக்கலாம். ஆனால் என்னுடைய எண்ணத்தில் நான் செய்துட்டேன். என் சட்டத்தின்படி நான் ஒருத்தனை கொலை செய்யாம இருக்கலாம். ஆனால் என் எண்ணத்தை யாரை வெறுக்கிறோம், நீ எவன் உன் சகோதரன் வெறுத்த நீ கொலைகாரன் அப்படின்ற. அப்போ என் சகோதரனை வெறுக்கிறேன்னா நான் கொலைகாரன் அந்த நான் அந்த சட்டத்தின்படி நான் வாழ முடியாது இல்லையா? அந்த சட்டத்தை நிர்ணயம். அப்போ எனக்குன்னு இருக்கிற பலகீனத்தை நான் வெளியே வரணும் அப்படின்னா ஆண்டவரே உன்னோட பலத்தினால நான் வரணும் அப்படின்னு நானே அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் என் பலகீனம். இந்த பலகீனத்தை என்னால் என்னை மீட்டுக்கொள்ள முடியல. இந்த பலகீனத்தை என்னால் வெளியே வர முடியல. இதுதான் என் பலகீனமாக இருக்குது. குடிக்கிறவனுக்கு குடிதான் பலகீனமாக இருக்கும். அப்போ நான் இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி நான் அவருடைய கிருபையை நான் கேட்கும்போது என்னாகும், என்னுடைய செயல்பாடுகள் மாறும், என் நடத்தை மாறும். அவரை நான் சாரும்போது, அவருடைய கிருபையை நான் சாரும்போது, இது என் பலகீனம் தான், நான் இப்படி தான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இப்படி தான் இருக்கிறேன். அந்த ஊதாரிமன் அப்படி தான், நான் எப்படிலாம் அந்த நாக்கத்தோடு தான் அப்படிதான் வந்து அவங்க அப்பாட்ட நான் இப்படி தான் இருக்கேன். நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம், ஊதாரிமான போல தான் இருக்கோம். நம்மளோட நம்ம வந்து வெளியே மற்றவங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே தான் நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன தப்புகள் என்னென்ன பண்ணுறோம் நமக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. நம்ம மட்டும்தான், நமக்கும் கடவுளுக்கும் தெரியும். மற்றவங்க எல்லாருமே நம்ம வேஷம் போட்டுக்கலாம், அவருக்கு தெரியும். அப்போ நம்ம எப்படி இருக்கோம், ஊதாரிமான போல தான் இருக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள்ல நல்லா இருக்கிற மாதிரி கூட நான் நிறைய நேரத்துக்கு தவறுவோம், எண்ணங்களால் தவறுவோம், செய்கைகளால் தவறுவோம், கோவப்படுவோம், எரிச்சப்படுவோம், சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு கசப்புணர்வு அளவு பண்ணுவோம். எல்லா இடத்துக்கும் கசப்புணர்வு இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக கசப்புணர்வு வருது. அந்த கசப்புணர்வை நம்ம அளவு பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, நமக்குள்ளாக அந்த வீக்னஸ் இருக்குது. நான் இப்படி தான் ஆண்டவர் இருக்கேன், எனக்கு இப்படி கசப்புணர்வு வருது, இந்த மாதிரி எனக்கு கோபம் வருது, இந்த மாதிரி எனக்கு ஏற்ற நான் இப்படி தான் இருக்கேன், ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. உண்மை கிருபை தான் எனக்கு வந்து அதை மாற்றணும். ஏன்னா நான் உங்களை பார்க்குறேன், என்னோட இந்த கசப்புணர்வுனாலே, என்னோட இந்த தீமையான குணங்கள் நலன்களாலே, என்னோட இந்த பாவங்களுக்காக தானே நீங்கள் தண்டிக்கப்பட்டீங்க. அப்போ நான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நான் எப்படி பார்க்குறேன், அவர் என் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார், என் கசப்புணர்வுக்காக தண்டிக்கப்பட்டார், என்னோட பிரைடுக்காக தண்டிக்கப்பட்டார், என்னோட அகங்காரத்துக்காக தண்டிக்கப்பட்டார், நான் செய்த தீவினைகளுக்காக தண்டிக்கப்பட்டார். நான் அவரை பார்க்கணும், என்னோட பாவத்துக்கு நான் தண்டனை பெறாமல் அவர் சிலுவை மரணத்தில் அவர் என்னோட எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நான் அவரை பார்க்கும்போது, நீங்கள் எனக்காக தண்டிக்கப்பட்டீங்கன்னு பார்க்கும்போது என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய குணநலன்கள், என்னுடைய தீமையானவை என்னை விட்டு அந்த செயல்பாடுகள் மாறும். என்னுடைய எல்லா ஆக்ஷன்ஸும் மாறும். நான் என் ஆக்ஷன்ஸை மாற்றிட்டு நான் புதுசாக மாற முடியாது, ஆனால் நான் கடவுளை நோக்கும்போது அந்த ஆக்ஷன்ஸ் மாறும். என்னோட ஆக்ஷன்ஸ் மாறும்போது என்ன ஆகுது, என்னுடைய பாவ சாயல் என்ன விட்டு விலகி போயிடும், அந்த பாவ நாட்டை என்ன விட்டு விலகி போயிடும். அப்போ நான் அவரோட கிருபையில் நடக்கிறேன், அவருடைய கிருபையில் இருக்கிறேன். அவருடைய கிருபையில் இருக்கும்போது நான் அவரை தான் நான் வந்து வெளிப்படுத்தலாம். தான் அவர் எனக்குள்ளாக செயல்படுறார். 3:20 பார்க்கல, எஃபிஷியன்ஸ் 3:20 அவர் நமக்குள்ளாக செயல்படுறதுக்கு அப்போ தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். அவர் நமக்குள்ளாக செயல்படும், அந்த வல்லமை, அவருடைய வல்லமை நமக்குள்ளாக செயல்படுறது நம்ம எண்ணுவதற்கும் கேட்பதற்கும் மேலாக எல்லாருக்கும் செய்யப்படுறது. அந்த வல்லமை நமக்குள்ளே செயல்படும் போது நான் சாத்தானை விரட்ட முடியும். அந்த வல்லமை எனக்குள்ளே செய்வேன், நான் நோயை விரட்ட முடியும். அந்த ஆண்டவர் வந்து என் கவர்மெண்ட் அந்த வல்லமை எனக்கு கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த 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 எம்பவர்மெண்ட் எனக்கு கொடுத்துக்கணும். அப்போ என்னை பாவத்தை விட்டு நான் வெளியே வரதுக்கு எனக்கு என்ன வேணும், அவருடைய கிருபை வேணும். அப்போ அந்த கிருபை வேணும்னா, அந்த கிருபை நான் புரிந்து கொள்ளுக்கு என்ன வேணும்னா, அவரோட சிலுவை மரணத்தில் என்னோட பனிஷ்மெண்ட் அவர் பார்க்கணும். நான் சட்டங்களின் படி நடக்காதப்போ எனக்கு எதிராக எல்லாம் எழுதப்பட்டது. கொலோசியர் 2:14 போனேன். கொலோசியர் 2:14 கொலோசியர் 2:14 2:14 நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள். நிறுத்தி வாசிங்களா, சத்தமா வாசிங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதாவது நம்ம பாவம் செய்யும் போது எடுத்தீங்களா, இதெல்லாம் எடுத்தீங்களா? Colossians 2:7. Colossians 2:14 sorry. Colossians 2:14. Colossians 2:14 நமக்கு
நமக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அந்த சிலுவையில் வைத்து ஆடி எடுத்து அவரை ஒழித்து விட்டார். நம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் அந்த 14 மட்டும் போதும், 14 மட்டும் ஒழித்து விட்டார். அதாவது நம்ம அந்த லா கீப் அப் பண்ணாருக்கும், அந்த சட்டங்கள் நமக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது, அந்த சட்டங்களை கீப் அப் பண்ணாருக்கும் என்ன ஆகுமா, நம்ம மேலே எல்லா குற்றப்பத்திரிக்கை எழுதப்படுது. எல்லாமே இதில் தவறிட்டாங்க, எல்லாம் தவறிட்டாங்க. அப்போ அந்த நம்ம மேலே எழுதப்பட்ட எல்லா குற்றங்களையும் நான் எப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனக்காக தண்டிக்கப்பட்டா, நான் தண்டிக்கப்படாமல் அவர் தண்டனைக்குள்ளானார் அப்படின்றத விசுவசிச்சு அவர் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ என் பாவங்கள் எல்லாமே அவர் எடுத்து அந்த கடன் பத்திரத்தை கிழித்து விட்டாராம். பாருங்க அந்த வசனம் பாருங்க, என்ன அழகா சொல்லுங்க. என்னுடைய பாவங்கள், நான் செய்த எல்லா பாவங்களும் எனக்கு எதிராக, நான் நரகத்துக்கு போகணும்னு எழுதப்பட்டிருக்கு, எனக்கு எதிர்த்து பனிஷ்மெண்ட் இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு எதிராக எழுதப்பட்ட கடன் பத்திரத்தை அவர் என்ன பண்ணா, எடுத்து கிழித்து விட்டார். என் பாவங்கள் அவரோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. என் பாவங்கள் அவரோட சிலுவையில் அறையப்பட்டுச்சுன்னு அர்த்தம், என்னோட பனிஷ்மெண்ட் அவர் எடுத்துக்கிட்டாரு. உங்களுக்கு புரியுதா? இவங்க தலையாட்டாங்க, மற்றவங்களுக்கு புரியுதா? நல்லா புரியுதா? அதாவது நீ பாருங்களேன், நோ கண்டம்னேஷன். நமக்கு வந்து குற்றப்படுத்துதல் கிடையாது. நீ பாவம் செஞ்ச அப்படின்னு நமக்கு அந்த கில்ட் ஃபீலிங், குற்றப்படுத்துதல் இல்லை. எப்போ நான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கள், அதாவது ரோமர் 8:1 பாருங்க. ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. யாருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது? நல்லா கவனிக்கணும், அந்த வசனத்தை படிக்கணும், நல்லா கவனிக்கணும். யாருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது? கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றித்திருப்போருக்கு, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு. கிறிஸ்து இயேசு எனக்காக சிலுவையில் எடுத்துக்கிட்டாரு, எனக்காக பாடுபட்டாரு, என் தண்டனை அவர் உடம்புல எடுத்துக்கிட்டாரு, என் நோயெல்லாம் அவர் சுமந்துக்கிட்டாருன்னு நம்புறவங்களுக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்திலிருந்து விடுவித்து விட்டது. பாவம் சாவுன்ற சட்டம் எதுனா, நான் சாத்தானோட குரல் கேட்டு நான் செயல்பட்டிருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம நான் வாழும்போது, அப்ப பாவம் சாவு அப்படின்ற சட்டத்துக்குள்ளாகி அந்த சட்டங்கள் இப்படி நான் நடக்காதபடி நரகம் தான் ஒரு தண்டனையா இருக்கு. அதற்கான தண்டனை, பாவத்திற்கான தண்டனை இருக்கு. ஆனா நான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டு, இவர் தான் என் ஆண்டவர், இவர் தான் என் மீட்பர், இவர் எனக்காகவே பாடுபட்டார், என் பாவத்தெல்லாம் அவர் சுமந்து கொண்டாரு, என்னோட பாவம்லாம் கழுவப்பட்டுச்சு, சுத்தமான குற்றமற்ற ரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டுச்சு, என்னுடைய சகல நோய், இன்னைக்கு சொன்னா வரானான்னு எத்தனையோ சொல்றாங்க, எல்லா நாவும் அவர் ஏற்கனவே எடுத்துட்டாரு. நமக்கு இன்னைக்கு தான் அதோட பேர் தெரியும். ஆனா இனி வரப்போகுது, இன்னும் எத்தனையோ நோய்கள் வரப்போகுது. அத்தனை நோய்களும் அவர் ஏற்கனவே எடுத்துட்டாரு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க? இங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உங்க இதயத்தை தொட்டு ஆவிக்குள்ளாக யோசிங்க. இயேசு கிறிஸ்து பெரியவங்க நோய் பெருசா? அப்புறம் எதுக்கு வந்து சில இடங்கள்ல கோயில மூடிட்டாங்க, பூசை நடக்கல, தீர்த்தத்துல கை வைக்காதீங்க, அப்பத்தை வாங்காதீங்க, நாக்களை வாங்காதீங்க, ஆண்டோட ரத்தம் தொட்டு தரத சாப்பிடாதீங்க, இதனால நோய் பரவும் அப்படின்றது எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை நம்புனீங்கன்னா இந்த ரெண்டாவது பாவம் சாவு என்றவற்றுக்கு உள்ளானவர்கள் ஆகும். நான் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அவரோட இணைந்திருப்பேன் அப்படின்னாக்கா எல்லா நோய்களும் நம்ம பழைய ஏற்பாடு எடுத்து பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எக்ஸோடஸ்னா விடுதலை பயணத்துல என்ன சொல்றாரு? நான் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணமாக்கினேன்னு சொல்றாரு. திருப்பாடல்கள் எடுத்தீங்கன்னா வார்த்தைனா நான் குணப்படுத்தினேன்னு சொல்றாரு. திருப்பாடல்கள் சொல்றாரு. எசையா எடுத்தீங்கன்னா எசையா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருனாக்கா, நீ அவர் தழும்புகளை குணம் ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவானதான் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், குணமளிக்கும் ஆண்டவர். அவர் வார்த்தையானால் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் நம்ம குணம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இதற்கு மாறாக
இன்னைக்கு சாத்தான் செயல்படுறான். எப்படி? எல்லாருக்குள்ளாயும் நீங்க ஒரு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும்னு சொன்னா அந்த பொய்ய நம்பாதீங்க. அந்த பொய்ய நம்ம சாத்தான் அன்னைக்கு சொன்ன பொய்ய இன்னைக்கு இன்னும் பலமா சொல்றான். அதை கோயில்கள்லயும் சொல்ல வைக்கிறான். ஆனா நம்ம யாரு? நான் யாரு? I am a new creation in Jesus Christ. இயேசுக்குள்ளாக நான் புதிதாக நான் மாற்றப்பட்டிருக்கேன். அவருக்குள்ளாக I am new creation. பழைய கலைந்து புதிதாக மாறியிருக்கேன். இயேசு கிறிஸ்து தான் அவருடைய உடல் நான். அவர் ரத்தம் கொடுத்து தான் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அவருடைய ரத்தம் சிந்தி நம்ம விலை கொடுத்து. இதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இதை கேட்கிறேன்னா, நான் கோயிலில் போய் சும்மா கேட்டு வந்தல, அப்போ கதை கேட்டுட்டு வந்தோமா? அப்போ யோசிக்க மாட்டோமா? ஆண்டவர் ஞானம் தரலையா? தந்திருக்காருல. தயவு செய்து இங்க இருக்க 5 பேரா இருந்தாலும் சரி, 10 பேரா இருந்தாலும் வெளியே மக்களுக்கு சொல்லுங்க, எது உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் நம்ம விடுதலை கொடுப்போம். பயத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. பயத்தின் ஆவியை நமக்கு கடவுள் கொடுக்கல. நம்ம கொடுத்துருக்க ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வாங்கிட்டார். நம்ம ஒவ்வொருத்தரும் விலை கொடுத்து வாங்கப்பட்டவங்க. நீங்களும் நானும் எல்லாருமே விலை கொடுத்து வாங்கப்படுவோம். எப்படி? பரிசுத்த ரத்தம், தூய ரத்தம், குற்றமற்ற ரத்தம். அதை சிந்தி விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டார். சாத்தான் சொன்னாங்க, கொரோனா வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது வந்துருச்சுன்னா ஆண்டவருக்கு பவர் இல்லையா? ஆண்டவர் உண்மையானவர் இல்லையா? அவர் சத்தியமானவர் இல்லையா? அவர் உயிருள்ளவர் இல்லையா? அப்ப பயந்துட்டு நீங்க கோயில மூடிட்டு போயிருக்கீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நான் கிறிஸ்துக்குள்ள நான் யாரும்? அப்ப தெரியாதவங்களுக்கு அறியாமையினால தான் மக்கள் அழிந்து போகிறார்கள். நம்ம இன்னும் அறியாமல் இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிறது நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் பழைய உடன்படிக்கை படி நம்மளை பார்க்கவே இல்லை. சொன்னா அவங்க பாவத்தெல்லாம் நன்மையெல்லாம் அப்படி கொடுக்குறாங்க. ஆனா இன்னும் பாத யாத்திரை அதெல்லாம் அப்படியே தான் போயிட்டே இருக்காங்க. அதுல இல்ல விசுவாசம், இதுல இருக்கு விசுவாசம். அதாவது சில தடுமாற்றம். நம்ம யாருமே குற்றப்படுத்த முடியல. ஏன்னா நம்ம சொல்ல தீர்ப்படைன்னு சொல்ற ஆண்டவர் நம்ம தீர்ப்படல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தெளிந்த புத்தி உள்ளவராய் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு பிறருக்கு சொல்லுவோம். நீ தப்பு செய்ய நம்ம அப்படி போய் சொல்ல வேண்டாம். நீ ஏன் இப்படி சொல்ற நம்ம போய் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ஆவியானவர் வெளிப்படுத்த இது இப்படிதான். ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் நம்மளை குணப்படுத்துற ஆண்டவர் குணப்படுத்திதான் வார்த்தையான தேவன். வார்த்தையில அவங்க தேவன் அவர் தான். வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தி இயேசுவை அனுப்பி குணப்படுத்தியிருக்கார். வார்த்தையான தேவன் யார்? இயேசு ஆண்டவர். அப்போ அவர் வார்த்தையா இயேசு ஆண்டவர் அனுப்பி நம்ம குணப்படுத்திருக்காங்கன்னா அந்த குணத்தை பெற்றுக்கணும். அப்போ நோயில இருக்கவங்களுக்கு நம்ம கை வச்சா அவர் குணமடைவன் தான் சொன்னாரு. நமக்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுத்துட்டாரு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் எல்லாத்துக்கும் உலகத்துக்கு நான் அதிகாரம் நான் பெற்றுக்கொண்டேன். மத்தேயுல சொல்றாரு, நான் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்த சீடர்களுக்கு கொடுத்தது நமக்கு கொடுத்தது. அவங்க விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கொடுத்தது. ஏன் மார்க் 16 சொல்றாரு, விசுவாசிப்ப நகர்த்து வாசிக்கிறேன். மார்க் 16 இருந்து வாசிக்கிறேன். மார்க் 16 அதிகம் 14 இருந்து வாசிக்கிறேன். 16 16 மார்க் 16 அதிகாரம் 16 நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு. நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை இல்லாதவர் தண்டனை தீர்ப்பு. நீங்க பாருங்க, இந்த பைபிள்ல கொடுத்த எல்லா வார்த்தையும் சத்தியமான வார்த்தை. இந்த வார்த்தைகள் உண்மையை சொல்லுது. நம்பிக்கை இல்லாதவர் தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை இல்லாதோர் தண்டனை தீர்ப்பு பெறுவது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அவர் நமக்கு சொல்றாரு, இயேசுக்கு சான்றே சொல்றாரு, நம்பிக்கை இல்லாம தண்டனை தீர்ப்பு. என்ன நம்பு, என்ன விசுவாசின்னு சொல்றாரு. அடுத்தது, நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். நம்பிக்கை கொண்டவருக்கு பின்வரும் அரும் அடையாளம். பின்வரும் என்ன? பின்வரும் என்ன அர்த்தம்? இல்ல ஜஸ்ட் சொல்லுங்க, பின்வரும் என்ன? இட் வில் ஃபாலோ. சங்கீதம் 23ல அந்த யாராவது டக்குன்னு சங்கீதம் 23ல அந்த கடைசி வசனத்துக்கு முன்னால பாருங்க. 23ல என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். மறுபடியும் வாசிங்க. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் கிரேஸ், கிருபை. ஆமா, கிரேஸ். அருள் நலமும் பேரன்பும் அவருடைய பேரன்பும் அவருடைய
என்னை புடை சுதந்திரம் என்னங்க? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன். புடை சுதந்திரம் நான் போறேன், என்னை சுத்தி நிறைய பேர் வராங்க, நான் போறேன், அப்போ புடை சூழ்ந்து, அப்போ அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் நம்ம எப்போ அவர் விசுவாசி நடக்கும்போது அது என்னை புடை சூழ்ந்துதான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வெளியே போறீங்க, நீங்க ஏசுக்கு எனக்குள்ள இருக்கா நினைச்சிட்டு நீங்க போங்க, உங்களை பார்க்க ரோட்ல ஸ்மைல் பண்ணுவாங்க, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க, உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, ஒரு கடைக்கே போனா உங்கள்ட்ட நல்லா நடந்துப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்குள்ள கடவுளை பார்க்குறாங்க. அண்ட் வென் யூ ஆர் ரிமெம்பரிங், எனக்குள்ள இருக்க ஆண்டவர் இயேசுக்கு சாண்டதை நினைச்சிட்டு நீங்க போனீங்கன்னா நம்ம போற இடங்கள்லாம் நமக்கு வந்து வரவேற்பு வித்தியாசமா இருக்கும். நமக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி தெரியும், லைக் ஒரு ப்ரிஃபரன்ஷியல் இது தெரியும், ட்ரீட்மெண்ட் தெரியும், கண்டிப்பா தெரியும். எப்போ நான் ஏசு சாண்டனுக்குள்ள இருக்கான்னு அந்த விசுவாசி போகும்போது பாருங்க, ஒரு பார்க்க முடியாது, ஒரு மீட் பண்ண முடியாது போராட்டில் அவர் மீட் பண்ணுவோம், அந்த தயவு கிடைக்கும். அப்போ என்னை புடை சூழ்ந்து என்ன ஆகும்? அவர் கிருபையும் அவருடைய பேரன்பு என்னை புடை சூழ்ந்துடணும். அதே போல இங்க என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறோம். வாங்க மார்க்குக்கு வாங்க, மறுபடியும் பின்வரும் அரும் அடையாளங்கள். இங்க பாருங்களேன், நல்லா பாருங்க. பின்வரும்னா பின்னால வரும். அதாவது இப்ப வெயில்ல நடந்து போங்க, ஷேடோ வருமா அவங்க கூட? நல்ல வருமா? எனக்கு நல்ல ஷேடோ ப்ளீஸ் கோ அப்படி சொல்ல முடியுமா? கட் ஆஃப் பண்ணணுமா? நல்ல ஓடி பார்க்கணும் சொல்ல முடியுமா? முடியாது. ஷேடோ வந்துதான் ஆகும். உங்களால அந்த விலைக்கு போடவே முடியாது. அதே மாதிரி இந்த இயேசுக்கு சாண்டர் அவரை விசுவசிக்கும் போது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு என்ன ஆகுமா? இந்த அடையாளம் பின்னால் வருமா? நீங்க வரட்டவே முடியாது. நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்க ஃபாலோ பண்ணி தான் வரும். எதெல்லாம் வருமா? என்னுடைய நாமத்தினால சொல்றாரு. இங்க பாருங்க, அவருடைய நாமம் மேலான நாமம். ஆண்டோடைய நாமம் மேலான நாமம். அவர் நாமத்துக்கு கீழே எதுவுமே இல்லை. ஜீசஸ் அப்படிங்கிற நாமம் மேலான நாமம். எதுல பார்க்குறோம் நம்ம? பிலிப்பியன்ஸ் 2ல பார்க்குறோம். இப்போ வாசிக்கலாம்னா பிலிப்பியன்ஸ் 2ல நம்ம என்ன பார்க்குறோம்? இயேசுக்கு சாண்டவர் பிதாவானவருக்கு ஒபீடியண்டாக இருந்ததுனால, ஆதாம் போல டிசபீடியண்ட் இல்லாமல் ஒபீடியண்டாக இருந்ததுனால அவரை வந்து என்ன பண்ணாங்க? அவரோட நாமத்தை எக்ஸால்ட் பண்ணாரு. அவர் நாமத்தை மேலானதாக உயர்த்தினாரு. இயேசுங்கிற நாமத்தை மேலான நாமமாக உயர்த்தினாரு. தன்னையே வெறுமையாக்கி சிலுவை மரணத்துக்கு கூட அவர் வந்து சரின்னு போனதுனால அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமமாச்சு. அந்த மேலான நாமம் இப்போ உலகத்தில் எந்த பேருக்குமே அந்த இது கிடையாது. அந்த மேலான நாமத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு கொடுத்தாரு. இயேசுன்ற நாமத்தினால, இன்னொரு இடத்துல சொல்ல, இயேசுன்ற நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தந்தேன்னு சொல்றேன். என் நாமத்தினால பிதா கிட்ட கேளுன்னு சொல்றாரு. ஆஸ்க் இன் மை நேம் அப்படின்றாரு. அப்போ அந்த அவருடைய நாமத்தினால என்ன பண்ணலாமா? சாத்தானை நான் விரட்டலாம். நோயாளிகளை கை வைக்க குணமாகும். அதுக்கப்புறம் எனக்கு முதல் என்ன வரும்? அவர் எனக்கு பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவோம். இப்ப பேசுவோம் இல்லையா, நம்ம எல்லாம் பிரேஸ் பண்ணி பேசுவோம். அதான் புதிய மொழிகளை பேசுவோம். பாம்பு, இந்த பாம்பு என்னது? இந்த பாம்புனா நான் ஓடுற உண்மையான பாம்பா? கட்டு விரியன், கண்ணாடி விரியனா? இல்ல, பாம்பு எதை பயத்தை தெரியும். இந்த சாத்தான் வந்து பாம்பு உருவத்தான் வந்தான். இன்னைக்கும் உன் வாழ்க்கையில பாம்பு, இன்னைக்கும் உன் வாழ்க்கையில சாத்தான் வருதுன்னா, சாத்தான நீ மேற்கொள்வாய். அதான் எம்பவர்மெண்ட். அவரோட பவரை கொடுத்துருக்காரு, அவருடைய வல்லமையை கொடுக்குறாரு. நீ சாத்தானை மேற்கொள்ளுவாய். நீ பயத்தை மேற்கொள்ள, பயத்துக்கு நீ அடிமை ஆக மாட்ட. நீ பயத்தை மேற்கொள்வாய். யூ பிகம் விக்டோரியஸ். யூ கேன் பிகம் விக்டோரியஸ். எப்படி? ஆண்டோட வார்த்தை, அவருடைய நாமத்தினால, இயேசுவேன்ற நாமத்தினால யூ கேன் பிகம் என்ன பண்ணலாம்? யூ ஓப்பன். அதாவது 1 யோவான் 5:4 என்ன சொல்லிட்டாரு? 1 யோவான் 5:4 என்ன சொல்றாரு ஆண்டவர்? 1 யோவான் 5:4 ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. One of God will overcome the world. அதாவது 1 யோவான் 5:4 அந்த வசனம் ஆரம்பி வாசிங்க, அது கேட்கட்டும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அப்படின்னாக்கா சரி கவனிங்க. கடவுள் வந்து என்ன பிறக்கும்? கடவுள் இருந்து பிறக்கும். ஆல் குட் திங்ஸ் கம் ஃப்ரம் காட். கடவுள் வந்து நல்லதான் வரும். நம்ம எல்லாருமே கடவுள் இருந்து பிறப்போங்க. கடவுள் வந்து வந்துருக்கோங்க. நம்ம கடவுள் வந்து வந்துருக்கோம். தெரியுமா? எப்படி தெரியும்? சொல்லுங்க. என்ன வசனம் இருக்கீங்க?
கடல் வந்ததுக்கான வசனம் என்ன? 1 பேதுரு 1:23. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, அழியா வித்தினால். நம்ம அழியக்கூடிய வித்தினால் இல்ல, அழியா வித்தினால் நம்ம வந்திருக்கோம். பாருங்க 1 பேதுரு 1 Peter 1:23. 1 Peter 1:23. Can you read? நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாவித்தாகிய கடவுளின் வார்த்தையால் உட்புறப்பு அடைந்துள்ளீர்கள். வாசிங்க. For through the living and eternal word of God, you have been born again as children of God, who is immortal and not mortal. ஓகே, அதாவது வேற translation நான் படிக்கிறேன். அதாவது அழியக்கூடிய வித்தினால் அழியா வித்தினால். அழியாத வித்து யாருன்னா கடவுள் இருந்தாங்க. நம்ம மனுஷ வித்தினால் வந்தாங்க. அழியா வித்தனை எப்போ அது எப்படி நமது நம்பிக்கை அவரை நம்பி அந்த வார்த்தை அதுக்கு அழகா வருவாங்க. வாசிங்க நல்ல வார்த்தையினால் வரும் அப்படின்னு வரும். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் by the word of God, ஆண்டவரின் வார்த்தையால் நம்ம எல்லாம் புதிதாக புது பிறப்பு அடைந்திருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகளாக அப்போ 1:5 என்ன சொல்றது? அவரிடந்து பிறக்கும் எதுவுமே. அப்ப நம்மளும் அவர்கிட்ட தான் பிறந்திருக்கோம். அவரிடந்து பிறக்க எல்லாமே என்ன ஆகுமா? உலகை வெல்லும். அது நம் நம்பிக்கையே. உலகையே வெல்லும் இல்லையா? அப்போ எதுக்கு சொல்லுவாங்க இந்த நம்பிக்கை? மார்க் 14 வந்து என்ன சொல்லியிருக்க? அப்ப நம்பிக்கை, இந்த நம்பிக்கையினால நம்ம என்ன பண்றாங்க? விசுவாசத்தினால, இயேசுநாமத்தில் இருக்கிற விசுவாசத்தினால நமக்கு என்ன ஆகுது? எல்லாமே நமக்கு ஃபாலோ பண்ணணும். சாத்தான மேற்கொள்ளலாம். பாம்புன்றது பயத்தை நம்ம மேற்கொள்ளலாம். ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட இருந்து பண்ணி கொண்டிருக்கோம். நம்மளால அதை மேற்கொள்ள முடியும். அடுத்த என்ன வந்திருக்கு? கொடிய விஷயம்ன்றது என்னது? அவங்க யாராவது வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, பில்லி சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் செயல்படுது. ஏன்னா எனக்குள் இருக்கும் ஆண்டவர் பெரியவர். இயேசு நாமத்தினால நம்பும்போது இயேசு நாமத்தில் இதுக்கெல்லாம் பவர் இல்லைன்னா அதுக்கெல்லாம் பவரே இல்லை. அதுக்கு பவர் கொடுக்குறது யாரு? மனுஷன். ஒருத்தர் ஆசீர்வதித்து கடவுளுக்கு உடல் தேவை. அதுக்கு நம்ம ஆண்டோட வார்த்தையை கேட்கும்போது நம்ம உபயோகப்படுத்தாரு. ஒருத்தர் சபிக்கிறதுக்கு சாத்தானுக்கு உடல் தேவை. அது மனுஷனை வந்து தன்மையாக இழுத்து அவன் பேச்சை கேட்கும்போது அவங்க மூலமாக இன்னொருத்தர வாழ்க்கையை நிர்மூலமாக்கும். இப்போ யார் குரல் கேட்டு நடக்கிறோம் நம்ம வாழ்க்கை. இப்போ இது எல்லாமே பின்வரும் அடையாளங்களாக வருது. நோயற்றோருமே கை வைக்க அவர் சுகம் செய்வார், நலம் அடைவார். இப்போ எல்லாத்துக்கும் என்ன? அவருடைய நாமத்தை கொடுத்துருக்காரு. இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட கிருபை. அவ்வளோவே கிருபை. வசனங்கள் எடுத்தால் எல்லா வசனமும் ஒரு கிருபையாக நிறைந்தது. ஒரு கிருபை நிறைந்தது. அப்போ அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன். விசுவாசம் எப்படி வருது? வார்த்தையை படிக்கும்போது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்க அந்த விசுவாசம் எனக்குள்ளாக வரும்போது அந்த விசுவாசத்தின் மூலமாக நான் கிருபையை பெற்றேன். யோவானில் இன்னும் ஒன்று பார்த்தோம்னா, யோவானில் வந்து இது கூட பார்க்கலாம். 1 திமோத்தி 1:14 பார்த்துக்கலாமே. 1 திமோத்தி 1:14 இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி தெரியும். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது நம் நம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் இந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெறுகிறது. நம்பிக்கையோடும் அன்போடும் நம்ம ஆண்டவரின் அருள் அளவின்றி வருமா? அதாவது விசுவாசம் 1:14 இந்த விசுவாசம் எப்படி செயல்படும் அப்படின்னாக்கா அன்பால் தான் செயல்படும். எல்லா வசனமும் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு எல்லா வசனமுமே லவ் பேஸ்ட், அன்பினால் செயல்படும். என்னுடைய விசுவாசம் செயல்படலான்னா அங்கே அன்பில் எதோ போடாது. என் விசுவாசம் செயல்படனா அன்பில் எதோ போடாது. அப்போ என் விசுவாசம் செயல்படணும் அப்படின்னாக்கா அங்கே அன்பு இருக்கணும்.
அதான் நம்ம குறைந்தர் 13 பார்ப்போம். 1:11 அன்பு பற்றி படிக்கணும். அப்போது என் விசுவாசம் செயல்படணும், அந்த அன்பு செயல்படணும். அப்போ நான் ஜெபிக்கிறேன், என் விசுவாசத்தில் ஏதோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு அது நடக்கலை அப்படின்னாக்கா என்னுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கிறது, நான் மற்றவங்களோட எப்படி நான் செயல்படுறேன், மற்றவங்களோட நான் அன்பாக இருக்கிறேன்னா, அந்த அன்பில் கோளாறுகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம விசுவாசத்தில் கோளாறு. அன்பில் கோளாறு இல்லைன்னா நம்ம விசுவாசத்தில் கோளாறு வராது. விசுவாசத்தில் கோளாறு இல்லைன்னா கிருபையை நம்ம நல்லா பார்க்கலாம். கோளாறு இல்லைன்னா கிருபையை நம்ம நல்லா பார்க்கலாம். அதான் யோவான் 1:14 தான் சொன்னேன். யோவானில் இல்லை 14 யோவான் 14 அந்த பெண்ணு நீர் கிணற்றடியில் போய் ஆண்டவர் சமாரிய பெண் 14 தான் வந்து சமாரிய அப்படியா? என்னது இந்த சமாரிய பெண்ணை பார்ப்பார் இல்லையா, சமாரிய பெண்ணை அந்த 4 வருமா? யோவான் 4 பாருங்க, யோவான் 4 வரும். சமாரிய பெண்ணை வந்து நீர் கேட்பா. அந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? அது வந்து வாசிக்கிற மாதிரி ஏசாவிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். சமாரிய பெண் அவரிடம், நீ யூதர், நானும் சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடு என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். இந்த 14 வாசிங்க. அதே 4:14 நான் கொடுக்கும் தண்ணீர் அனைக்கும் என்றார். அந்த பெண்ணுக்கு என்ன சொல்ற? நான் கொடுக்குற தண்ணீர், இந்த தண்ணீர் எங்க இருக்கு? இங்க அதை வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் தாகமே என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்கள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அந்த தண்ணீரை பேச தண்ணீர் எங்க இருக்கு? அந்த கிணறு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அந்த கிணறு நமக்குள்ள இருக்கு. அந்த தண்ணீர் எப்படி எங்க இருக்கு? அந்த தண்ணீர் என்னது? அந்த நிலைவாழ்வு கொடுக்கும் ஊற்றா பொங்கி வரும் தண்ணீர் இருக்கு. சரி, எல்லாருக்குள்ளே ஒரு கிணறு வச்சுட்டாரு. எல்லாருக்குள்ளேயும் வச்சுட்டாரு. ஆவியானவர் பெற்றுக்கணுமா? எல்லாருக்குள்ளேயும் வச்சுட்டாரு. இந்த தண்ணியை நான் எப்படி எடுக்கிறது? அதாவது என்னுடைய சல்வேஷன், என்னுடைய பிளெஸிங்ஸ், எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் எனக்குள்ள கிணறாக வைத்திருக்கிறார், உள்ள வச்சிருக்கார். இது ஊற்றாக பொங்கிட்டு இருக்கு. ஆனால் அதை வெளியே கொண்டு வரணும். எனக்கு செயல்படணும்ல, என் வாழ்க்கையில் நான் செயல்படணும்ல, அதை கொண்டு வரக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு கிணறு பார்த்தீங்கன்னா எப்படி தண்ணி அரைப்பாங்க? காலியை போட்டு கயிறு போட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறு தான் நம்ம விசுவாசம். அந்த கயிறு தான் விசுவாசம். அந்த பக்கெட் இருக்கு இல்லையா தண்ணி உள்ளது, அந்த பக்கெட் தான் கடவுள் வார்த்தை. அப்போ என் விசுவாசத்தை எப்படி நான் வெளிப்படுத்தணும்? கடவுள் வார்த்தையை பேசும்போது, அந்த வாக்குத்தத்தை எடுத்து பேசும்போது அந்த விசுவாசம் கயிறு மாதிரி அந்த வார்த்தையை பேச பேச இழுத்து உள்ளுக்குள்ளேருந்து தண்ணீரை வெளியே கொண்டு வரும். உங்கள் கிணத்துக்குள்ளேருந்து நான் இறைக்க முடியாது, என் கிணத்துலேருந்து நீங்கள் இறைக்க முடியாது. அவராவது கொடுத்துருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்கும் கிருபையும் இறக்கமும் அன்பும் விசுவாசம் கொடுத்துருக்காரு. அதை நம்ம தான் செயல்படுத்தணும், அதை நம்ம தான் எடுக்கணும். மற்றவங்க வந்து எடுக்க முடியாது, அதை நம்ம தான் எடுக்கணும். நமக்குள்ளாக இருக்கும் அந்த நீரை, அந்த ஊற்று தண்ணீரை அவர் கொடுத்துருக்கிறத வந்து எப்படி எடுக்கணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, எனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியங்களை நான் எப்படி எடுக்கணும்? நான் தான் விசுவாசன்ற கயிறால் கடவுள் வார்த்தைன்ற பக்கெட்டால தண்ணீரை எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாக்குத்தத்தங்களை நான் பேச பேச, என்னுடைய எண்ணங்களை கடவுள் வார்த்தைக்கேற்ப, அதாவது இன்னும் ஒன்று ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்னுடைய 5 புலன்களுக்கு, டு மை சென்சஸ், டு மை 5 சென்சஸ் நான் எப்படி உறுதிப்படுத்துறேன்? எனக்கு பெயின் இல்லைன்னு பெயின் சார் எப்படி உறுதிப்படுத்துற? கடவுள் வந்து என்கிட்ட அந்த வழி எடுத்துட்டாரு. அந்த ஃபெய்த் என்னது வரும்? நான் வழியில் உட்காந்துருக்காங்க. யூ ஆஸ்கர், ஷீ இஸ் இந்த ஹாட் சீட். அவங்க வந்து இப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க வழி இல்லை, அந்த வழி உள்ள என்ன சொல்லுவாங்க? வழிக்கு தான் சொல்லுவாங்க.
how to teach my senses. என்னுடைய ஐம்புலன்களுக்கு இயேசு ஆண்டவர் தமது காயங்களால் எனக்கு சுகம் கொடுத்துட்டார் அப்படின்றத நான் எப்படி உணர்த்துறது? எப்படி உணர்த்துறது? இந்த உணர்த்துதல் தான் அந்த அன்பிலீஃப், அந்த டிஸ்பிலீஃப், அந்த அவநம்பிக்கை, சாத்தானோட லையை அடிச்சு போடுறது தான். நான் என்ன பண்ணுறேன், அவளை வார்த்தை எடுத்து நீங்கள் குணப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு காயெல்லாம் நான் குணம் பெற்றுக்கூட அந்த விசுவாச அறிக்கையை நான் பண்ண என்னுடைய அவநம்பிக்கை அடி போடணும். என்னுடைய வலிகள், என்னுடைய சென்சஸ் இது இல்லை, எனக்கு குணமாயிடுச்சு, ஐ எம் ஹீல்டு பை தி ஸ்வூன்ஸ், ஏசாண்டர் ஏற்கனவே எடுத்துக்கிட்டார் அப்படின்றத நான் நம்ப வைக்கணும். அதுக்கு நான் சொல்லணும். நான் சொல்லும்போது நான் சொல்ல என்ன ஆகுது அப்படின்னாக்கா, என்னுடைய ஆவிக்குள்ள நான் பலப்படுகிறேன். இந்த ஆவிக்குள்ள நான் பலப்படும்போது ஆவிக்குள்ளேருந்து அது வெளியே வருது. இட் வில் ரிஃப்ளெக்ட், அதான் சொல்ல ஆண்டை நமக்குள்ளாக போட்டது. இட் வில் ரிஃப்ளெக்ட் அவுட் சைட் டு த நேச்சுரல் வேர்ல்டு. நேச்சுரல் வேர்ல்டில் என் உடலில் நான் அந்த சுகத்தை பார்க்கணும். நான் அதை சொல்ல எனக்குள்ளாக அது பலப்படுத்தேன்னா அது எனக்கு விடுதலை போகுது. அதை சொல்ல என்னுடைய ஆவிக்குள்ள அதை நான் நம்பும்போது, ஸ்பிரிட்ஸ் ஆவிக்குள்ள நான் நம்பும்போது அந்த ஆவிக்குள்ளேருந்து அந்த நம்பிக்கை வெளிப்பட்டு அந்த கிணத்துக்குள்ளேருந்து நான் அந்த விசுவாச கயிறு வார்த்தையை போட்டு வார்த்தைன்ற பக்கெட்டை போட்டு எடுக்க எனக்குள்ள அந்த விசுவாசம் ஊற்றாக வரும்போது என்னோட வழி வேறு. அப்போ என்னோட சென்சஸ்க்கு நான் சொல்கிறேன், ஐ எம் ஹீல்ட். அதை நம்ம வாயால் சொல்லுவோம், ஐ எம் ஹீல்டுன்னு. ஆனால் அது ஸ்பிரிட்லேருந்து வரல. ஐ எம் ஹீல்டுன்றது நான் என்னுடைய சென்சஸில் தான் சொல்கிறேன். அப்போ அந்த ஹீலிங் நான் பார்க்க முடியாது. ஐ எம் ஹீல்டுன்னா என்னோட ஆவியில் ஹேஸ் கம் ஃப்ரம் மை ஸ்பிரிட். அப்போ என் ஸ்பிரிட்லேருந்து வரணும். எப்படி அந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்லி என்னோட வழியவோ வேகத்தை நான் பார்க்காம ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அந்த வழியை எடுத்துக்கிட்டார், எனக்காக அடிபட்டார் அப்படிங்கிறத அதை மெடிடேட் பண்ணி அதை பிக்சரைஸ் பண்ணி அதை நான் பார்க்கும்போது அவர் எனக்காக அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், என் வழி வேதனைலாம் அவர் எடுத்துட்டார் அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது அந்த வழி வேதனை என் உடலை விட்டு போகுது. அவருடைய முழு சுகத்தை நான் பெற்றேன். இது எது தருது? இந்த வார்த்தை எனக்கு விடுதலை கொடுக்கும். நான் பேச கடவுளுடைய சத்திய வார்த்தை எனக்கு விடுதலை கொடுக்கும். நான் பேச அந்த ப்ராமிஸ் எனக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் காலையில் பேசுகிறேன். ஓகே, அந்த இடையில வரக்கூடாது இல்லையா? ஓகே, க்ளோஸ் ஐஸ் பேசுகிறேன். க்ளோஸ் ஐஸ் எல்லாமே கண்ணில் முடிப்பாங்க. நம்ம இவங்களுக்காக இவங்க அவங்களோட சேர்ந்து அவங்க இப்போ லெட்டர்ஸே நம்மளும் நம்மளோட விசுவாச பலப்படுத்திப்போம். க்ளோஸ் ஐஸ் அண்ட் சே தேங்க்யூ ஜீசஸ் for you have healed me. I am healed by your wounds. You have taken every pain of mine on the cross. Every pain of all. You have set me free. Thank you Jesus for you have healed me. Today I learned the truth that there is faith in your word. And your word sets me free from every pain and every sickness. In your name Jesus, I command my muscles to be loosed, my nerves relax in the name of Jesus. Jesus, you have given your name, your precious name, your most high name, to use, to chase away, to ward away every sickness. Yes, Lord. In your name, I am speaking to this pain. Now, get out from my body. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you for the healing. Thank you, Jesus. I am healed completely by your wounds. You have bought me with your precious blood. You received every punishment which I am to be done, which was to be given to me. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. In your name, I am speaking to my neck.
Your neck, you are healed now. you are healed now. Your muscles, Your muscles, you are healed now. you are healed now. Your nerves, Nerves, you are healed now. you are healed now. Pain, Pain, I curse you. I curse you. Spirit, Spirit, which brought this on my body, brought this on my body. I speak to you. I speak to you. I rebuke you. I rebuke you. I curse you. I curse you. I bind you. I bind you. And I put you at the feet of Jesus. And I put you at the feet of Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you for setting me free. Thank you for setting me free. Thank you for keep saying. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus, for setting me free. 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 Thank you, Jesus, for setting me free completely. 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 Your word is truth, O Lord, and thank you for setting me free completely now. Amen. Check, no check, how is it? No check, nice. Yeah, thank you, Jesus, thank you, Jesus. Thank you, up and down, up and down, up and down, up and down. Yeah, thank you, Jesus. 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 How are you? It's gone. Completely gone. You said you're getting a twitch, no? There's a twitch gone. There's a twitch gone. Which part? It is there behind. It is there behind. Last week.
When I prayed for her, your pain is gone, huh? Completely gone. Praise God, praise God. Praise God, praise God. You had pain in which place? That place. Come, sister. Come. Completely gone. No? When I prayed for her, your pain is completely gone. Praise God. She was feeling giddy when she came. வரும்போது தலை சுத்தல் இருந்துதான். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தலை சுத்தல் அவங்களுக்கு ECG எடுக்கணும் டாக்டர் சொன்னாலும் அதனால அந்த பயந்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. லெட்டஸ் தேங்க் காட்டும் எல்லாம் தேங்க்ஸ் பண்ணலாமா? கைத்துக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஹாப்பி ஹீல். இவங்க பேர் ஏஞ்சல். Okay, thank you for healing Sister Angel. In the name of Jesus, thank you Jesus for healing Angel completely. 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 Thank you Jesus for having healed the Angel completely. Angel முழுவதுமாக குணப்படுத்தினாங்க. நன்றி இயேசுவே. Angel முழுமையாக குணப்படுத்தினாங்க. நன்றி இயேசுவே. Angel முழுமையாக குணப்படுத்தினாங்க. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Angel முழுமையாக குணப்படுத்தினாங்க. நன்றி ஆண்டவரே. Every cell, every tissues, every organs, every system in your body function perfectly well in the name of Jesus. Thank you Lord. Thank you Jesus for His healed completely. Thank you Jesus for having set us free completely. Thank you Jesus. It's a wonderful day, marvelous day. You have set us free completely. Thank you. Thank you Jesus. Thank you Lord. எல்லா வழியும் பேசுகிறோம். Very good, very good. Raise your hand. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father. Thank you. Wonderful. அங்க உங்களுக்கு வேலை செய்யும்போது இவங்க விசுவாசிச்சாங்க. So she got the healing. Praise God, praise God. நீங்க ECG போனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. போயிட்டு வந்துட்டீங்களா ECGக்கு? அப்படி போனீங்கன்னாலும் ECG say you're normal. Praise God. Amen. Amen. அடுத்து Thank you Lord, thank you Jesus, thank you Father. ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த உண்மையில இருக்கான நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு வார்த்தையை நீர் அந்த உறுதிப்படுத்தினதாக நன்றி ஆண்டவரே அப்பா. அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நீர் அதை உறுதிப்படுத்திருக்கிற ஆண்டவரே. ஏனெனில் ஒரு வார்த்தை சத்தியமான வார்த்தை என்பதை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்காங்க. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நன்றி. இங்கே வந்த எல்லா சகோதரர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ தொட்டு நீர் எங்களுக்காக கிருபையும் ஆசிரியம் கொடுத்துருக்கே. அதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்று கற்றுத்தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றி புடை சூழ ஆண்டவரே உமது அன்பும் கிருபையும் எங்களை சூழ்ந்து புடை சூழ வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி தேவனே. நன்றி ஆண்டவரே. உமது இரக்கத்திற்காக நன்றி. உன் பேரன்புக்காக நன்றி. உன் கிருபைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தேவனே. நன்றி ஆண்டவரே. நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. வழி நடத்தப்பட்டிருக்கிறதா நன்றி ஆண்டவரே. நன்றி. ஆமென். ஆமென்.